நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டாக்க ஒரு எங்கே வேணாலும் நம்ம போய் பேரம் பேசுவோம். இது இவ்வளோ போட்டுருக்கா, ஏன்ப்பா எம்ஆர்பி இவ்வளோ போட்டுருக்கோம், கொஞ்சம் குறைச்சி கொடுக்க மாட்டியா இப்படின்னு கேட்குறதெல்லாம் நமக்கு வழக்கம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்லேயே ஒரு டாக்டர்கிட்டயோ போய் நீங்கள் என்னைக்காவது ஏன் இவ்வளோ பில்லு இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கோமா அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டோம். ஏன்னா அதை கேட்க முடியாது. அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தலைவலி காய்ச்சல்னால உடனே ஒரு ஸ்கேன் எடுன்றாங்க, ஒரு 5000 ரூபா பில்லை போட்டுடுறாங்க. இந்த மாதிரி மினிமம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு தலைவலிக்கு ஒரு ஊசி போட்டு வரணும்னா 1000 ரூபாய் கம்மி எந்த ஒரு டாக்டரும் இன்றைக்கி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழலில் டாக்டர் மணிகண்டன் இவர் திண்டுக்கல்லில் இருக்கார். இவர் அறக்கட்டளை வச்சு அது மூலம் நிறைய சேவைகளை பண்ணிட்டு வராரு. இவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்துமா நிபுணர். உங்களுக்கு ஆஸ்துமா இந்த மாதிரியான விஷயங்கள், ஆஸ்துமா, இளைப்பு, இந்த மாதிரியான நிறைய நோய்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இவர் ஸ்பெஷலாக பார்க்குறாரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இவர் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. திண்டுக்கல்ல இவர் ரொம்ப ஃபேமஸ். இந்த இன்ஹேலர் அதை பற்றி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி உள்ள மாத்திரை போட்டால் அதனால் பக்க விளைவுகள்லாம் வரும், இன்ஹேலர் யூஸ் பண்ணுங்கள், அதனால் பக்க விளைவுகள் கிடையாது, அந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை இவர் ஃப்ரீயாகவே பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம இப்போ சில கேள்விகளை கேட்க போகிறோம். வணக்கம் சார். நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு டாக்டராக இருந்துட்டு இந்த ஆஸ்துமா பற்றிய ஸ்பெஷல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் தான் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு கூட வச்சு மக்களுக்காக நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. சார், ஆஸ்துமா அப்படின்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா ஒரு சளின்னு தான் சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆஸ்துமா சளிக்கும் கொரோனா சளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக ஆஸ்துமான்றது நிறைய காரணங்கள் உண்டு சார். ஆனால் மேஜரான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஒவ்வாமையினால ஏற்படுது. ஒவ்வாமைக்கு காரணங்கள் நிறைய விஷயங்கள் சார். நம்ம காற்று மாசுலேருந்து, புகையிலேருந்து, சில ஸ்மெல்லிருந்து, அப்புறம் சில மன அழுத்தம் காரணமாகவும் ஒவ்வாமைகள் வரும். மன அழுத்தம் காரணமாக ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஆஸ்துமான்னு சொல்றது சார். மன அழுத்தம் காரணமான ஒவ்வாமைகளும் உண்டு. சரிங்க. அதுல இந்த ஒவ்வாமை உண்டு பண்றதுக்கான ஒரு காரணகர்த்தாவா வைரஸோ பாக்டீரியாவோ கூட இருக்கு. அதுக்கு பேரு போஸ்ட் வைரல் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு வைரஸ் அட்டாக் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு காய்ச்சலோ சளியோ வரும், தொண்டவலி காய்ச்சல் மாதிரி அதுக்கு வைத்தியம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் போஸ்ட் வைரல் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ். இந்த மாதிரி ஒரு ரகம் தான், அதாவது ஒரு வைரஸ் தான் ஒரு கோவிட்ன்றது ஒரு சாதாரண ஒரு ஃப்ளூ வைரஸ். அது நமக்கு புது விதமான ஒரு வைரஸ் என்டைட்டி நம்ம உலகத்தை 2021 நம்மளை அப்ரோச் பண்ணப்போ நம்மளால அதை நம்ம உடம்பு அதுக்கு எதிர்கொள்கிற திறமையை நம்ம வளர்த்துக்காதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதை நம்ம தவிர்க்கிறதுக்காகத்தான் தடுப்பூசி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம். பட் திரும்பியுமே கொரோனா இருக்கே அப்படின்னா, கொரோனா ஒரு தடவை ஒரு ஃப்ளூ வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஊர்ல அது எண்டமிக்கா மாறிடும். அதாவது எப்பவுமே ஊருக்குள்ள கொரோனா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு 30 பேருக்கு கொரோனா, சேலத்தில் கொஞ்சம் பேருக்கு கொரோனா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அப்போ அது ஏற்கனவே நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றீங்க, அப்படிதானே சார்? அது ஆக்சுவலாக இப்போ டெஸ்ட் பண்ணுறதை அதிகப்படுத்தினால நமக்கு ரிப்போர்ட்டிங் நிறைய ஆகுது. பட் இது ஒன்றும் இல்லாமலாம் இல்லை சார். நான் ப்ராக்டிஸில் இப்போ ஒரு 3 months பிஃபோர் கூட நான் ஒரு பாசிட்டிவ் கேஸ் பார்த்தேன். பட் என்ன, இதை ஏன் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னோம்னா, நம்ம மனித குலம் பொறுத்தவரை ஒரு வைரஸை ஒரு தடவை எதிர்கொண்டுட்டோம்னா நம்ம உடம்புல ஒரு மெமரி செல்ஸ்ன்னு இருக்கு. அந்த வைரஸை அடுத்து நம்மளை தாக்கினால் அதை எப்படி எதிர்கொள்றதுன்றத ஒரு சுய பாதுகாப்பு முறையை நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சிடும் நமக்கு. அதனால முதல்ல அந்த 2021 22 ஏற்பட்ட விளைவுகள்லாம் இனி வரவே வராது. சாதாரணமா ஒரு ஃப்ளூ போனா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோமோ, ஒரு ஃப்ளூ காய்ச்சல் நம்ம என்ன செய்வோம், வீட்டுல பக்கத்துல பரவிடுன்றதுக்காக கொஞ்சம் தனிமைப்படுத்திக்குவோம். ஒரு 3 நாள் ஓய்வு எடுப்போம், நிறைய தண்ணி குடிச்சுக்குவோம், நல்ல ஆகாரம் எடுத்துக்குவோம், அந்த ஃப்ளூ காய்ச்சல் போயிடும். அதே தன்மை கொண்டதுதான் இந்த கொரோனாவும். இந்த இறப்பு ஏற்பட்டதுக்கு 75 வயது முதியவர் அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்கு. ஸோ அவருக்கு வேற கோமார்பிடிட்டிஸ் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், வேற இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அதனால அந்த கோவிடோட அட்டாக், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே
ஒரு வயது முதிர்ந்தவங்க பிற கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அதோட பாதிப்பு கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும். அதனால தான் அந்த இறப்பு ஏற்பட்டிருக்கலாமே தவிர கோவிட்னால நம்ம 2021 டைரெக்டாக வந்து ஆக்சிஜன் குறைஞ்சி இறப்பு ஏற்பட்டது இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் கொரோனாவையும் பார்த்துட்டோம், கொரோனா வேக்சின்ஸும் போட்டிருக்கோம். நம்ம உலகத்தில் நல்ல கொரோனா வேக்சின் வந்து எல்லாருக்குமே போடப்பட்டிருக்கு. அத்தியாவசியமான ஒன்று ஆனதுனால நமக்கு பேசிக்காக ஒரு எதிர்ப்பு சக்தி வந்திருக்கும் சார். ஸோ இந்த கொரோனா அட்டாக் பண்ண பின்னாடி என்ன டிஃபரன்ஸ் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நுரையீரல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு. ஓகே. போஸ்ட் வைரல் ஆஸ்துமா அட்டாக்ஸ் நிறைய வருது. இது வரைக்கும் எனக்கு வந்து இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தது இல்ல சார். இப்ப போய் ஒரு பைக் ஓட்டிட்டு போனா மூச்சு வாங்குது, ஒரு டஸ்ட்டுக்குள்ள போனா மூச்சு வாங்குது, எனக்கு ஸ்மெல்லு சேரல, இப்படின்னு புதுசா ரிப்போர்ட் பண்றதுக்கு காரணம் கொரோனாவோட பாதிப்புல நம்ம மூச்சு குழாயில ஏற்பட்ட போஸ்ட் வைரல் இம்பாக்ட் தான். ஓகே. அதே மாதிரி ஹார்ட்லையும் சில இம்பாக்டுகள் ஏற்பட்டு இளம் வயதினர்கள் வந்து மாரடைப்பு ஏற்படுறாங்க இல்லையா, அது எப்படி கொரோனா கிருமி வந்து நுரையீரலை அஃபெக்ட் பண்ண மாதிரி ரத்த நாளங்களையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ ஹார்ட்டுக்கு போற ரத்த நாளங்கள்லாம் அஃபெக்ட் பண்ணனால சடனான அட்டாக்ஸ் வருது. இந்த இம்பாக்டும் போக போக நம்ம உடம்பு பக்குவப்பட்டு இந்த மாதிரி சம்பவங்களுமே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சார். சரி. ஏன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி அப்படி ஒரு படைப்பு. ரைட் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஆஸ்துமா அப்படின்றது எத்தனை ஸ்டேஜ் சார்? ஆக்சுவலாக ஸ்டேஜஸ் ஆஃப் ஆஸ்துமா சார். அதாவது எப்படின்னா ஜீனா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் இருக்கு சார். குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்துமான்னு சொல்லி ஒரு அமைப்பு. அவங்க வந்து இது ஆஸ்துமா வந்து ஸ்டேஜ் 4, 5 சொல்லி ஒரு 4-5 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க சார். அதில் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது வந்து எப்பவுமே நல்லா தான் சார் இருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே ஒரு வாடை வந்துச்சு, எனக்கு மூச்சு திணறல் வந்துட்டு, எனக்கு எப்பவுமே வராது. இதுக்கு பேரு இன்டர்மிட்டன்ட்னு சொல்றது சார். அவங்க என்னன்னா எந்த காரணகர்த்தான்றதை கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ணினா போதும் சார். அவங்க தேவைக்கு ஒரு இன்ஹேலர், அதாவது இன்ஹேலர்ன்றது ஒன்றும் இல்லை சார், மூச்சு குழாயை விரிவுபடுத்துற மருந்தை டைரக்டா செலுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். ஈஸியான டிவைஸ். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வாய் வழியா போடக்கூடிய மாத்திரைகளுக்கும் இதுக்கும் வாய் வழியா போட மாத்திரை வந்து 100 மடங்கு பவர் அதிகமா இருக்கும். அப்ப அனாவசியமா எக்ஸஸ் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சார் இன்ஹேலர். எப்படி கண்ணுல ஒரு பிரச்சனைனா சொட்டு மருந்து ஊத்தி சரி பண்றோமோ, அதே மாதிரி நுரையீரலில் வரக்கூடிய இந்த மூச்சு குழாய் சுருக்கத்தை சரி பண்றதுக்கு இன்ஹேலர் சிறந்த முறை. இன்ஹேலர் பயன்படுத்தலாம் சார். வந்து லீஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ், ரொம்ப கம்மியான மருந்து, நம்ம லாங் டேர்ம் யூஸ் பண்ணாலும் எந்த பக்க விளைவுகளும். இப்போ இன்ஹேலர் பயன்படுத்துறதுக்கு உங்களை மாதிரி ஒரு டாக்டர் பரிந்துரைக்கணுமா, இல்லை நம்மளே வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு இன்ஹேலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை சார், அது வந்து நம்ம எப்பவுமே ஒரு டாக்டரின் அட்வைஸில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொன்னா அவரு பரிசோதித்து பார்த்து இவருக்கு இன்னேலர் தேவையா இல்ல அந்த காரணியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதுமா. உதாரணத்துக்கு ஒரு பூவோட வாடை சேரல, அந்த பூ இல்லாம இருந்துட்டா போதும், இன்னேலருக்கு வேலை இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஆஸ்துமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வரக்கூடியது மைல்டு, மாடரேட், சிவியர்னு. அதாவது நம்மளோட அன்றாட வேலைகளை எப்பவுமே செய்ய முடியுது அப்படின்னா அது மைல்டு சார். ஓகே. ரேர்லி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை மூச்சு வாங்குது அப்படின்னா அது மைல்டு ஸ்டேஜ். சரி. மாடரேட்ன்றப்போ அன்றாட வேலைகளை செய்யறப்பயே கொஞ்சம் கஷ்டங்கள் வருது, கொஞ்சம் சிரமமா தெரியுது அப்படின்னா இட்ஸ் மாடரேட். இப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இன்ஹேலர் வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டா நல்லது சார். இந்த சிவியர் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் எப்படின்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி மூச்சு குழாயை விரிவாக்குற மருந்தை நம்ம நெபுலைசர் மூலமா செலுத்தி குணப்படுத்திக்கணும் சார். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாமே வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ன்றதை விட அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களேன், ஒவ்வாமை. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ குப்புறப்படுத்தாக்க அவங்களால மூச்சு விட முடியாது. சரிங்களா? அதனால் அவங்க சைட்லேயே படுத்திருப்பாங்க. இந்த குப்புறப்படுத்த மூச்சு விட முடியாததுக்கு என்ன காரணம்?
அதாவது குப்பரை படுக்கிறப்போ நம்ம நுரையீரல் எக்ஸ்பேண்ட் பண்ற அந்த லங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிடும் சார். குறைஞ்சிடும். மார்பூட்டை நம்ம அழுத்திடுறோம். ஓகே. அப்போ நுரையீரலை விரிஞ்சு கொடுக்குற இடம் குறைஞ்சி விட்டியும் அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான ஏர் உள்ள. அதே மாதிரி மல்லாக்க படுத்தா கூட சில பேருக்கு வந்து முடியாது. ஒன் சைடா படுக்கிறப்ப தான் மார்பூடு ஃப்ரீயா நம்ம மூச்சு விடுறப்போ விரிஞ்சி சுருங்க முடியும். ஆஸ்மா பேஷண்ட்லாம் வந்து ஒன் சைடாக தான் ஒன் சைடாக படுக்கிறது பெஸ்ட். படுக்கிறது பெஸ்ட். எப்போவுமே ஆஸ்மா பேஷண்ட்டுன்னு இல்லை சார், நல்ல விஷயமே எப்போவுமே ஒரு சாட்சி படுக்கிறது தான். அப்படிங்களா? ஹார்ட்டுக்கும் அது வலதுபுறம் படுக்கலான்றீங்களா இடதுபுறம்? இடதுபுறம் நம்பர் 1 பெஸ்ட் சார். ஓகே. இரண்டாவது வலதுபுறம். வலதுபுறம். ஏன்னா வலதுபுறத்தில் படுக்கிறப்போ சில நேரங்களில் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல சார், வயிற்றுக்குள்ள உள்ள உணவு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம், வயிற்றுக்குள்ள செரிமானம் ஆகிக்கிட்டு இருக்கிற உணவு வலதுபுறமா படுக்கிறப்போ ஈஸியாக கிராவிட்டி படி மேலே வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்போ தேவையில்லாத உணவு குழாய் பிரச்சனைகள் வரும். நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறுகள். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இடதுபுறம் படுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப சேஃப் சார். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கொரட்டை வருது இல்லைங்களா, அது நிறைய பேருக்கு இந்த கொரட்டை அப்படின்றது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா கொரட்டைனால டைவர்ஸ் ஆனவங்களாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கொரட்டை வர்றதுக்கு என்ன சார் காரணம்? சார் சில குரட்டைக்கு நிறைய காரணங்கள். ஒரு முக்கியமானது ஃபிசியாலஜிக்கல் சார். குடும்ப ரீதியாக ஒரு சிலருக்கு குரட்டை இருக்கும் சார். அது வந்து ஃபிசியாலஜிக்கல். அது நம்ம குரட்டையை வந்து அது காரணம் இயற்கையாக அவங்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்குதா இல்லை அவங்களுக்கு சில கோளாறுகள்னால குரட்டை வருதான்றதை செக் பண்ணுறதுக்கு ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடியே இருக்குது சார். அந்த ஸ்லீப் ஸ்டடின்றது என்னென்னா, நம்ம ராத்திரி நேரங்களில் தூங்கிறப்போ சில மெஷின்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணி நம்மளோட இருதயம் எப்படி இயங்குது, நம்மளோட மூச்சுக்குழாய் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, நரம்பு மண்டலங்கள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்றத ஒரு நைட்டு ஒரு 8 மணி நேரம் நல்ல தூக்கத்தில் நம்மளை சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கனெக்ட் பண்ணி நம்மளை செக் பண்ணுவோம் சார். ராத்திரி நேரங்களில் நம்மளோட ஆக்சிஜன் லெவல் குரட்டை விடுறப்போ ரொம்ப தேவைக்கும் கம்மியாக குறைஞ்சி திணறி போய் எந்திரிக்கிறாங்கல்ல, சிலர்லாம் குரட்டை விட்டு டக்குன்னு எந்திரிச்சு அப்புறம் தூங்குவாங்க. அது வந்து எப்படின்னா ஆக்சிஜன் ரொம்ப குறைஞ்சி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம வந்து விழிப்புணர்வுக்கு வரும். அப்போ வந்து கொரட்டை விடும்போது ஆஸ்துமா வந்து கொரட்டை விடும்போது ஆக்சிஜன் லெவல் குறையும். கொரட்டை எதுக்கு வருது அப்படின்னா காற்று போற பாதையில அடைப்பு, வீக்கம், அடைப்பு. ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியா வரும்னு சொன்னேன் இல்லையா, அது காரணம் என்னன்னா நாக்கோட அடிப்பகுதி தடிப்பா இருக்கும். அது என்ன செய்யும்னா படுக்கிறப்போ நாக்கு பின்னாடி அப்படி சரியுது இல்லையா, அப்போ மூச்சுக்குழாய் பாதையில பாதி போய் நாக்கு அடைக்குது. சரிங்க. அதனால வர்றதுதான் இது. அதுக்கு இப்போ சிம்பிளான என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்குன்னே சில பில்லோஸ் வந்துருச்சு. ஓகே. அப்படிங்களா? நம்மளால நேரா படுக்க முடியாது. அந்த பில்லோல படுத்தோம்னா நம்மள திருப்பி விட்டுட்டு இருக்கோம். ஒன் சைடா திருப்பி விட்டுருவோம். ஒன் சைடா திருப்பினா நாக்கு வந்து தொண்டைக்குழிக்குள்ள போய் விழாது, முன்னோக்கி தான் இருக்கும். அப்போ கொரட்டை வராது. கொரட்டை வரல அப்படின்னா ஆக்சிஜன் குறைய போறது இல்லை, நல்லா தூக்கம் கிடைக்கும், அவங்களோட உடல் நலன் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இயற்கையான விஷயம் சார். சரி. இப்போ கோளாறுகளோட உள்ள கொரட்டையும் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஃபீல்டில் இருக்கிற ஆஸ்துமால கண்டிப்பா தொண்டைக்குழியில புண்ணு இருக்கலாம், வீக்கம் இருக்கலாம், அந்த அலர்ஜினால ஒவ்வாமையினால தொண்டைக்குழி வீங்கி இருக்கலாம். அப்போ கொரட்டை வரும். அப்போ நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த அலர்ஜியை குணப்படுத்தணும்னா தொண்டைக்குழியில இருக்க வீக்கம் வத்தி போயிடும், காற்று போற பாதை ஃப்ரீயா இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, மூளை நரம்பியல் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு, வாதம் வலிப்பு வர்றவங்களுக்கு, அவங்களுக்கும் சில விதமான நியூராலஜிக்கலா அந்த இதெல்லாம் இந்த ஸ்லீப் மெடிசன் சொன்னீங்கல்ல சார், ஸ்லீப் ஸ்டடி அது ரொம்ப ஈஸி. இப்போ வீட்லயே வந்து பண்ணிடுவாங்க சார். அது முதல் வந்து ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் பண்ற அளவுக்கு இருந்தது. இப்போ சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணா பேஷண்டோட வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்லியான முறையில் அவங்க இருக்கிற வீட்டுல அவங்க படுக்கிற பெட்லயே பக்கத்துல உட்காந்து அந்த சின்ன வயசு நம்ம பாட்டு நிம்மதியா டிவி பார்த்து தூங்கிடுவோம். அவங்க தூங்கும் போது நம்ம அந்த டெஸ்ட் எல்லாம் லேப்டாப்ல ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும் சார். மார்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க. நாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இவருக்கு வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அது சம்பந்தமான ஸ்பெஷாலிட்டி ஃபீல்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அந்த குரட்டைக்கு நிரந்தர தீர்வே வந்துடும். நிச்சயம். குரட்டையை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. குரட்டை வந்து கண்டிப்பாக சரி செஞ்சோம்னா நம்மளோட ஆயில்லாம் ரொம்ப நல்லா போகும் சார். பின்னாடி வரக்கூடிய சில டிசீஸை முன்கூட்டியே காமிக்கிற ஒரு பேராமீட்டர் தான் குரட்டை. நன்றி சார், ரொம்ப அருமையாக கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. உங்களோட பிஸியான டைமில் கூட
உங்களோட சர்வீஸ்க்காக நிகழ் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம மறுபடியும் ஒரு முறை இதை பற்றி நம்ம பேசுவோம் சார். நன்றி.